அனைவருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைய தினம் பங்குனி உத்திரம். இது யாரு விரதம் இருந்தால் ரொம்ப சிறப்பு. பொதுவாவே இந்த பங்குனி உத்திரம் எல்லாருமே விரதம் இருந்து முருகபெருமானை வழிபடுதல் சிறப்பு. இது கூடுதலா யாருக்கு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த வருடம் பங்குனி உத்திரம் 31/3/2026 செவ்வாய்க்கிழமை மாலை. இந்த உத்திர நட்சத்திரம் மாலையே ஆரம்பிக்குது. 1ஆம் தேதி புதன்கிழமை முழுவதுமாக இருக்கு. என்னைக்குமே மாதத்துல கடைசி மாதமும் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரம் சேர்ந்து வர்றதுதான் இந்த பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரங்கிறது முருகபெருமானுக்கு மிகவும் விசேஷமானது. இந்த விரதம் யாருக்கெல்லாம் திருமணம் தடையா இருக்கு, எனக்கு ரொம்ப நாளா திருமணம் முயற்சி பண்றாங்க, திருமணம் நடக்கல அப்படின்னு இருக்கிறவங்க இந்த பங்குனி உத்திரம் விரதம் இருந்து முருகபெருமானை வழிபடுதல் நல்ல சிறப்பாகும். இது மாதிரி விரதம் இருந்தீங்கன்னா அடுத்த 3 மாதத்துல கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடைபெறும். இந்த பங்குனி உத்திரம் சிறப்பே அதுதான். திருமண தடையை நீக்கக்கூடியது. உங்க ஜாதகத்துல எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் சரி, இந்த பங்குனி உத்திரம் காலையிலேருந்து மாலை வரை விரதம் இருந்து சாயந்திரமா கோயிலுக்கு போயிட்டு அங்க முருகபெருமான் நடக்கிற அபிஷேகத்தை பார்த்துட்டு இல்ல சுவாமியை பார்த்துட்டு இலுப்ப எண்ணெயில தீபம் ஏற்றி செவ்வரளி புஷ்பம் சாத்தி முருகபெருமானை வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக திருமண தடை நீங்கும். அதனால யாருக்கெல்லாம் திருமணம் தடையா இருக்கோ இந்த பங்குனி உத்திரத்தை முருகபெருமானை வழிபடுதல் நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தீங்களோ அவர்கள் எல்லாம் இந்த முருகபெருமானை அன்றைய தினம் தங்களுடைய பெயர் நட்சத்திரம் ராசி சொல்லி அர்ச்சனை செய்வது இன்னும் கூடுதல் சிறப்பா இருக்கும். சொந்த வீடு கண்டிப்பாக அவர்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.